இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது அநேக இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்களும் சரி, உலகத்தில் இருக்கிறதான சின்னங்களும் சரி, மனுஷரால் புறக்கணிக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்க விரும்புகிறதான காரியங்கள் அவங்களுக்குள்ள இல்லைனாக்கா, அந்த காரியத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம விரும்புகிற காரியங்கள், நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் இந்த பிள்ளைங்க கிட்ட இல்லையே, இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு அநேக முறை அவங்க தள்ளப்படுறாங்க. நீங்களும் அதே போல தான் அநேக இடத்துல தள்ளப்பட்டவங்களா இருப்பீங்க. ஒரு சிலர் பாருங்க, குடும்பத்தால தள்ளப்பட்டிருப்பீங்க, படிப்பால தள்ளப்பட்டிருப்பீங்க, பணம் காசு இல்லாம நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க, இல்ல வியாதியினால நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, தள்ளப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துலயாகிலும் தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை தள்ளி விடுவாங்களா? தள்ளி விட மாட்டாங்க. பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கொரோனா காலத்துல நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்துல என்னன்னாக்கா, ஒரு கணவன் மனைவிக்கு திருமணம் ஆகி 10 ஆண்டு காலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. அப்போ 10 ஆண்டு காலம் குழந்தை இல்லைன்னதுமே 10வது ஆண்டு தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாகுது. குழந்தை பாக்கியம் உண்டானதுமே அந்த கணவன் வந்து அந்த குழந்தைய பார்க்காமயே மறிச்சு போறாங்க. அதுக்கு பிறகு அந்த மனைவி டெலிவரி ஆகுறதான நேரத்துல அந்த அம்மாவுக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு, கொரோனா எஃபெக்ட் ஆயிட்டு அந்த அம்மாவும் குழந்தை பெருக்கிறப்போ அந்த தாய் வந்துட்டு மரிச்சு போயிடுறாங்க. அப்போ பாருங்க, அந்த குழந்தைக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. ஆனால் தகப்பனும் தாயும் வந்து தன் குழந்தைய பார்க்கணுன்ட்டு ஆவலோடு வாஞ்சியாக 10 வருஷம் இருந்தாங்க. ஆனாக்கா 10வது வருஷத்தில் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் கணவனும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, 2 பேருமே மரிச்சு போயிட்டாங்க. பாருங்க, அநேக இடத்துல வந்து வீதிகளிலோ ரயில்வே ஸ்டேஷன்கள்லையும் அனாதை இல்லத்தில் வந்துட்டு நிறைய தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க வந்துட்டு அவங்க தள்ளப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல காணப்படுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பனா இருக்கிறார், விதவிகளுக்கு அவரே நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்று. அப்போ நீங்க மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? மனுஷங்க உங்க தள்ளி இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஒரு இடத்துல நீங்க மனுஷரால புறக்கணிக்கப்பட்டு மனுஷரால நீங்க தள்ளப்படுகிறதான நேரத்துல அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வந்துட்டு சேர்த்துக் கொள்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அரவணைக்கிறார். அந்த இடத்துல கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்காக நான் வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 54 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பத்மேயுன்ற ஒரு குருடன், அந்த குருடனுக்கு கண் பார்வையில் அவன் ரோடு வீதிகளில் உக்காந்துட்டு அவன் போகிற வர எல்லா ஜனங்கக்கிட்டேயும் பணம் காசு கேட்டுன்னு அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா போகிறாருன்ட்டு கேள்விப்பட்டிருந்தோமே, அவன் உடனே என்ன பண்றான் தெரியுங்களா? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சொல்லிட்டு அவன் சத்தம் போட்டு வந்து கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டு வந்தோமே, அங்க இருக்கிறதான ஜனங்க பாவம், இவனுக்கு கண் பார்வை இல்லை, அதனால தான் இவன்கிட்ட ஓடி வர முடியல, இயேசுக்கிட்ட ஓடி வர முடியல. இவன் இயேசுவை அந்த போறாரு, நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா போகிறாருன்னு கேள்விப்பட்டு அவன் கூப்பிடுறானே, அவனுக்கு நம்ம ஓடி போய் உதவி செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதான ஜனங்களுக்கும் சரி, அந்த சீஷங்களுக்கும் சரி உதவி செய்யணுன்ற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவங்க சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பாத்தீங்களா? அங்க இருக்கிறதான ஜனங்க, அநேக ஜனங்க அவனை அதட்டுறாங்க, அமைதலா இருன்னுட்டு. அப்ப இவங்களும் அந்த நன்மையை செய்யறாங்க? இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே அந்த நன்மையை செய்கிறாரு. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் கூட இருக்கிறதான ஜனங்களுக்கும் அந்த இரக்க மனசு இருக்கணும் தானே. ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த இரக்க மனசு இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறதான ஜனங்க அந்த மனுஷனை என்ன பண்ணுறாங்க, கண் தெரியாத பார்வை இல்லாத அந்த மனுஷனை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் புறக்கணிச்சாலும் அவன் விடுறானா? விடலை. அவன் முன்னிலும் ஆண்டவரை அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட உடனே அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணுன்ட்டு. ஆண்டவரே, நான் பார்வை இல்லப்பா, எனக்கு பார்வையை தாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ போ, உனக்கு பார்வை வரும்னு சொல்லிட்டு அவரை கர்த்தர் வந்து அவரை சுகப்படுத்துறாரு. பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்களை ஒரு இடத்துல மனுஷங்க தள்ளலாம், இல்ல குடும்பத்தார தள்ளப்படலாம், இல்ல நண்பர்கள் தள்ளி விடலாம் அவங்கள, இல்ல பக்கத்துல இருக்கிறதான எல்லா ஜனங்களும் தள்ளலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் யாரையுமே தள்ளுகிற தேவன் அல்ல. எல்லாரையும் அவர் கூட்டி சேர்த்து அவர் அன்பா அணைக்கிற தேவன். அது மட்டும் இல்லாதபடிக்கு உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஆமி கார்மைக்கல்ன்றவங்க, அவங்க வந்துட்டு சின்ன வயசா இருக்கும் பொழுது அவங்க தகப்பனை இழந்துட்டாங்களாம். தகப்பன் மறிச்சிட்டு போயிருக்கு. அந்த சகோதரிக்கு யாருமே இல்லையாம்.
அந்த அளவுக்கு அன்பு காட்ட, நேசிக்க, அவங்க எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு, ரொம்ப மனம் உடைக்கப்பட்டு காணப்பட்டாங்களாம். ஏன்னா, நம்ம இந்த சின்ன வயசுலயே என் தகப்பன் மரிச்சுட்டாரு, எனக்கு தகப்பன் இல்லையேன்ற அந்த உடைப்பு தான் அவங்க இந்தியா தேசத்துக்கு இந்தியால மிஷனரி பணி செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்ல, அவங்க மிஷனரி பணி மட்டும் செய்தது இல்ல. எந்தெந்த சின்ன பிள்ளைங்க இந்த இந்தியா தேசத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ, அந்த சின்ன பிள்ளைங்கள கொண்டு அவங்களுக்குன்னு படிப்பை குடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி, அவங்களுக்குன்னு ஆகாரத்தை குடுத்து, அவங்க அரவணைக்கிறவங்களா கர்த்தர் மாற்றினாருங்களாம். கர்த்தருடைய பிள்ளைங்கள இந்த இடத்துல நீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷங்க உங்களை அற்பமா எண்ணுறாங்களா? நீங்க அவங்களுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவங்களாவே தெரியலையா? ஆனா நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவங்களா இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை ஒடுக்குகிறதும் இல்ல, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் தள்ளுகிற தேவனும் அல்ல. உங்களை கூட்டி சேர்த்து, உங்களை அரவணைச்சு, உங்களிடத்தில் அன்பு காட்டுகிற தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கவலைப்படாதீங்க, எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். மனுஷரால தள்ளப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க யோசிங்க, என்னோட எப்பவுமே இயேசு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு தத்துவத்துல உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க தகப்பன், உங்க தாய், உங்க குடும்பம், உங்க கணவன் மனைவி, இல்ல உங்க பிள்ளைங்களை உங்களை தள்ளிட்டு இருக்கலாம். ஆனா என் தேவன் ஒரு நாள் உங்களை தள்ளவே மாட்டார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில ரஞ்சா சொன்னாங்க, தகப்பனை அப்பா குடும்பத்தார உற்றார் உறவினர்களால அப்பா வியாதினால ரஞ்சா தள்ளப்பட்டு காணப்படலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் நீர் மனது உருக்கமுள்ள தேவன். அப்பா நீங்க விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்களே, நான் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்க பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள் என்று. அப்பா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. அப்பா ஒரு நாளைக்கு அவங்க இருக்கலாம், மறிச்சு போலாம், ஆனா மரணத்துக்கு பிறகு யார் எங்களை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்பா நான் தள்ளப்பட்டு இந்த உலகத்துல வாழ்வனான்னு யோசிக்கிற பிள்ளைங்களுக்கு என் தேவன் நீர் ஒரு நாளும் தள்ளாத தேவன். நீர் எப்பொழுதும் அவர்களுடைய பட்சத்தில் இருக்கிறீங்கன்றத அவர்கள் அறிந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இது போல ஆதரவற்ற பிள்ளைங்க, கணவனை இழந்த பிள்ளைங்க, மனைவியை இழந்த பிள்ளைங்க, அப்பா தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க, அப்பா யாரெல்லாம் காணப்படுறாங்களோ அனாதி இல்லத்திலும் அப்பா சபைகளிலும் ரஞ்சா வீதிகளிலும் தெருக்களிலும் அப்பா ரயில்வே ஸ்டேஷன்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் இருக்கிறதான பிள்ளைங்களை என் தகப்பன் நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியான்னு செபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லோரோட இருக்கிறீங்க. அவர்கள் உங்களை பிடித்து கொண்டு உமக்குள்ளாக வாழ என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீரே தகப்பனா இருக்கிறீங்கன்றது அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா எனக்கு தகப்பனா இருக்கிறாங்க, தாயா இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆனா நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில காணப்படுறேன் யோசிக்கிற பிள்ளைங்களுக்கு என் தகப்ப நீர் அப்பா அவர்களை தள்ளுகிற தேவன் அல்லன்றத அவர்கள் அறிந்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.